எடுத்த உடனே நம்ம பார்க்குறது ஜெயிலர் தான். ஏன்னா இந்த ஜெயிலர் 2 படத்தின் மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு பயமும் இருக்குது. என்னென்னா இப்போ எந்தெந்த படம்லாம் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அந்தந்த படத்துடைய ரிலீஸ் டேட் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஈவன் அந்த படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்களுமே பெருசாக அந்த படத்தை ப்ரமோட் பண்ணி அந்த டேல ரிலீஸ் பண்ணி எப்படியாவது பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்களால் சில டைம் சென்சார் போர்டு தள்ளி போடும், சில டைம் ஒரு சில கேஸ் நடந்துட்டு இருக்கும், சில டைம் அந்த படத்துடைய வேலைகளே முடியாமல் இருந்திருக்கும். இப்படி பல பிரச்சனைகளை ஒரு படம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. கூடவே ஓடிடி உரிமம் கொடுக்கறது, சேட்டலைட் ரைட்ஸ் கொடுக்கறது, இதெல்லாம் கூட தள்ளி தள்ளி போகிறதுனால ஒவ்வொரு படத்துடைய ரிலீஸ் டேட்டும் சொன்ன டேட் இல்லாமல் மாறதுக்கான ரீசன் இதை தான் சொல்றாங்க. அதே மாதிரி தான் ஜெயிலர் இருக்குமோ அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது ஒரு பேன் இந்தியா படம். ஆல்மோஸ்ட் நம்ம முன்னாடி பார்த்த ஜெயிலர் மாதிரியே இந்த படத்துலையும் நிறைய நடிகர்கள் நடிக்கிறாங்க. ஸோ ஜெயிலர் 2 படம் சொன்ன மாதிரியே ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக தான் போகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க 2026. ஏன்னா 2023 ஆகஸ்ட் 10 தான் இந்த ஜெயிலர் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அப்போவே நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டேட்லாம் மாற்றாமல் அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த படமும் ரிலீஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒத்த கால நிற்கிறாங்க. ஏன்னா படையப்பாவே ரீரிலீஸ் ஆகி பெரிய ஒரு மேசிவ் ஹிட் கொடுத்துருக்குறேன் இந்த டைமில். கண்டிப்பாக அடுத்து ரஜினி அவருடைய படத்துக்காக எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்கள திருப்திப்படுத்துகிற மாதிரி இந்த திரைப்படம் அமையுன்ற மாதிரி தான் நம்புகிறாங்க. சூர்யாவுடைய படம் வரிசையாக ரிலீஸ் ஆனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த படங்கள்லாம் சூர்யா ரசிகர்கள் மத்தியிலேயே ஒரு பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுத்தது. ஏன்னா அவங்கெல்லாம் பெருசாக எதிர்பார்த்தாங்க, ஆனால் அதை சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நிஜமாவே அவர் நடித்த எல்லா திரைப்படங்களுமே கங்குவாவாக இருக்கட்டும், ரெட்ரோவாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன், அது எல்லா படங்களுமே ரொம்ப நல்லா இருந்த திரைப்படங்கள் தான். ஆனால் ஏனோ தெரியல திடீர்னு ஒரு பெரிய மிஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அஞ்சான் படத்துடைய ரீரிலீஸையுமே பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனாலும் அந்த திரைப்படம் அந்த அளவுக்கு கை கொடுக்கல அப்படின்றது ஒரு பெரிய ஏமாற்றமாக தான் பார்க்கப்படுது. இப்படி இருக்கும்போது அடுத்தடுத்த திரைப்படங்கள் சூர்யா அண்ட் ஆர்ஜே பாலாஜி த்ரிஷாவுடைய கூட்டணியில் ஒரு படம் உருவாகியிருக்கு கருப்பு அப்படின்னு. இது தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ 2026 முதல் திரைப்படமாக சூர்யாவுக்கு இது ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தபடியாக 2026 இன்னொரு திரைப்படத்தையும் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இப்போ வெங்கி அட்லூருடைய இயக்கத்தில் சூர்யா 46 அப்படின்ற திரைப்படம் இருக்கு இல்லையா, மமிதா பைஜு இந்த படத்தில் கதாநாயகியாக நடிக்கிறாங்க. கஜினியில் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டாக இருந்த கதாபாத்திரமான சஞ்சய் ராமசாமி கதாபாத்திரத்திலேயே இதில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பேர் மட்டும் வைக்கிறாங்களா இல்லை அதே கதாபாத்திரமாக எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்றது தெரியல. பட் அதில் நிறைய மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை பற்றி ஏஆர் முருகதாஸ் அவர்கள்ட்டையும் பேசினதா நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் எப்படி பார்த்தாலும் இதுக்கு ஓகே அப்படின்னு தான் சொல்வாரே தவிர்த்து வேறு எந்த தரங்களும் போகிறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஸோ இந்த திரைப்படத்தையும் 2026 எண்டுக்குள்ளேயே ரிலீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா வேலைகளுமே ரொம்ப வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ சூர்யாவுக்கு 2 பிளாக் பஸ்டர் மூவி அடுத்த வருஷம் காத்துக்கிட்டு இருக்கு. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ற படம் இது எல்லாருக்குமே பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய திரைப்படம். அந்த டீம் மட்டும் இல்லாமல் சினிமா இண்டஸ்ட்ரியே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் மட்டும் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கு. இப்போ இதுக்கு என்னப்பா அர்த்தம் அப்படின்ற மாதிரி குழப்பமாக புரியாமல் இருக்காங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த டைமில் டியூட் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னதுனால டியூட் படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு பண்ணிட்டாங்க. அதுவும் நமக்கு தெரிஞ்சது தான். ஏன்னா எப்படி ஒரே ட்ராக்ல 2 ட்ரெயின் ஓடினா யாருக்குமே லாபம் இல்லைல்ல, அப்படி ஒன்று ஒன்றா போயிட்டு வந்தால் தானேப்பா நாங்களும் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அது ஒரு நல்ல ரீசன் தான். எந்த படம் அப்படின்னு சொல்லி இங்கி பிங்கி பாங்கி போட்டு டியூட் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த வருஷத்துலேயே 2 திரைப்படம் அப்படின்ற மாதிரி 100 கோடி போதுமா அப்படின்ற மாதிரி தான் பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அடுத்ததாக அவர் எடுக்கக்கூடிய திரைப்படம் இந்த எல்ஐகே அப்படின்ற படம். அந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல ஏன் இவ்வளோ சங்கடம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மறுபடியும் இந்த திரைப்படம் இந்த டிசம்பரில் சொன்ன டேட்டில் ரிலீஸ் ஆகாமல் தள்ளி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் முன்னாடி பண்ண படங்கள் எல்லாம் 100 கோடி அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த திரைப்படம் ஓடிச்சுன்னா ஒரே வருஷத்தில் ஹேட்ரிக் கொடுத்து 300 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல், ஒவ்வொரு படமும் 100 கோடிக்கு மேலே அப்படின்ற மாதிரியான பேர் வந்துடும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பேக்ரவுண்ட்லலாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்லாம் ஒரு சில காசிப்ஸ் வர ஆரம்பிக்குது. இது என்னப்பா, இது உண்மைதானா, ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கே, அதுதான் உண்மையான காரணமா அப்படின்ற மாதிரி பல குழப்பங்கள் இருக்க தான் செய்யுது. என்னவோ சொல்லுங்கள், நான் என் வேலையை சரியாக செய்கிறேன் அப்படின்ற மாதிரி நடிக்கிறது அவர், அதுக்கப்புறம் இயக்கம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தெளிவாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் புஷ் பண்ணி அடுத்த வருஷத்துக்கு போஸ்ட்பான் பண்ணுறதுக்கான பிளான் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. அதுவே ஒரு பெரிய குழப்பமாக தான் இருக்குது. என்ன நடக்குது அப்படின்றது தெரியாமையே தான் இருக்குது. முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா இந்த படத்துடைய விஷுவல் எஃபெக்ட்ஸ் வேலைகள்லாம் நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் வேலைக்கு டைம் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போது இந்த படத்துடைய ரிலீஸ்லேயே சூழ்ச்சி நடக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஏதோ கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. தலைவி அப்படின்ற படத்துக்கு அப்புறமா
ஏஎல் விஜய் மறுபடியும் கங்கனா ரணவத்தை வச்சு இயக்கக்கூடிய திரைப்படம் தான் சர்க்கிள். இதில் மாதவன் நடிக்கிறாங்க, கௌதம் ராம் கார்த்திக் நடிக்கிறாங்க, இப்படி நிறைய நடிகர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லராக இந்த படம் உருவாகி இருக்கு. இந்த படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பெரிய கனவோடு இருந்தாங்க. ஈவன் கங்கனா ரணவத்துக்குமே அதான் ட்ரீமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த திரைப்படம் நேரடியாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்களாம். படத்தோடைய வேலைகள்லாம் எப்பயோ முடிச்சிட்டாங்க. ஆனால் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் ரொம்ப நாளாக நிலுவையிலேயே வச்சுருந்தாங்க. இப்படியே போச்சுன்னா வேலைக்கு ஆகாது, நிறைய பட்ஜெட் தட்டுப்பாடாகுது. அதனால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். தியேட்டருக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம பேசாமல் ஓடிடிலேயே டேரெக்டாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் ரெண்டுக்கிட்டையுமே பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஒரு நல்ல அமௌண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் கொடுத்ததுனால இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸ்க்கே பேசி முடிச்சிட்டாங்களாம். கூடிய விரைவில் இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் மாதவன் ரொம்ப பிஸியாக அவருடைய பயோபிக்கில் இருந்தாலும், ஜிடிஎன் அப்படின்ற படத்துடைய வேலைகளில் இருந்தாலும், அவர் நடிச்சிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்துக்கும் சேம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காரு. அதற்குண்டான வேலைகளையும் பார்த்துட்டு தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த திரைப்படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகிறது கன்ஃபார்ம். மாதவன் அவருக்கு ஓடிடி அப்படின்னு சொன்னாலே ஒரு நல்ல அளவில் கை கொடுக்கும். அதனால் இந்த படமும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நம்புகிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்கள் பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பேக் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.